ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 5 வருடம் இந்த ஜூமில் ஆன்லைன் பிரவச்சனத்தில் கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்க்க போகிறது, அனுபவிக்க போகிறது திருப்பாவை. திருப்பாவையில் 2 பாசுரங்கள் பார்த்தோம். மெயினாக ஏன் திருப்பாவை அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம 4 வருஷம் கடந்து வந்துட்டோம், 5ஆவது வருஷம் ரன்னிங்கில் இருக்கோம். இருந்தாலுமே நம்ம கம்ப்ளீட்டாக திருப்பாவை இன்னும் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சில பேருடைய குறையாக இருந்தது. அதனால் வாரம் ஒரு பாசுரமாக திருப்பாவை அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதில் திருப்பாவையில் பலவிதமான அர்த்த விசேஷங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். திருப்பாவை ஃபிலசாபிக்கலாக ஆண்டாள் எப்படி ஒரு ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ளது, ஒரு பிரபத்தி செஞ்சால் எப்படி வழிகாட்டி, இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக முதல் 5 பாசுரம், அடுத்த 5 பாசுரம், இப்படியாக 5 பாசுரங்களாக இல்லை 10 பாசுரங்களாக பலவிதங்களில் பலர் விளக்கியிருக்கா. இருந்தாலுமே இதில் இன்னொரு பெரிய அழகு ஒன்று இருக்கு. என்னென்னா, தமிழ். ஆண்டாள் எடுத்து அனுபவிச்சிருக்கிறது தமிழில் பாடிருக்கா. அதனால் அந்த தமிழையும் சேர்த்து அனுபவிப்போம் அப்படிங்கிறதுனால திருப்பாவை எடுத்துருக்கோம். திருப்பாவையில் 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னலோடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப சீர்த்த தேங்காதே புக்கி இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இதுதான் இந்த பாசுரத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது. 2 அழகான வார்த்தைகள். ஒன்று, ஓங்கி உலகளந்த. யார் அவன்? உத்தமன். அவனுடைய பேர் பாடி ஆண்டாள் நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல், நிறைய இல்லை, 99% கண்ணனை பற்றி தான் சொல்லியிருக்கா. ஆனாலும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை அப்படின்னு பாடிருக்கா ஒரு சில இடங்கள்ல. யாரை? ராமனை. இந்த இடத்துல உத்தமன் பேர் பாடி அப்படின்னா, உத்தமன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மட்டும்தான் குறிக்கிறது. அதுவும் அந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே உத்தமமான அவதாரமாக விளங்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா ராமாவதாரம் தான். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். முன்னுபிராமனாய் தானாய் பின்னுபிராமனாய் தாமோதராயன் ஆழ்வாரில் அனுபவிச்சிருக்கா. ஏன் உத்தமன்னு பேர் வந்தது அப்படின்னா, பகவான் யார் சொன்னாலும் கேட்பாரான். யார் சொன்னாலும் கேட்பார். கிருஷ்ணனாலும் சில சமயத்தில் யார் சொன்னாலும் கேட்பார். எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்டுன்ட்டு நைஸாக அவர் பண்ணுறதை பண்ணிவிடுவார் கிருஷ்ணன். ராமன் அப்படி கிடையாது. அப்பா சொல்கிறாளா, சரிப்பா. ஆரம்பத்துலேருந்து பார்த்துனுவாங்களேன், சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து கூனி விளையாட வந்ததுலேருந்து கூனி சொல்கிறத கேட்டு, தன்னுடைய மாற்றாந்தாய் கைகேயி சொல்கிறத கேட்டு, கைகேயி சொன்னதானே, அம்மா நீ என்னம்மா, அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னம்மா, ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அப்பா கூப்பிட்டு சொல்லியிருக்காரு உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு. அதையும் ஏற்றுருக்கார். அடுத்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே தலைகீழாக மாறிடுறது. அம்மா கூப்பிட்டு சொல்கிறா, இல்லை நீ காடு போ அப்படின்னு. அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னம்மா, 2 ஒன்று தானே அப்படின்னு. அடுத்தது அம்மா சொல்கிறத கேட்குறார். இங்கேருந்து போச்சு, ஐயோ உன் கால் பற்ற போகிறது, கால் பட்டால் திரும்பி எல்லாம் கல்லாயிடும் அப்படின்னு. இதுக்கு போச்சே, காட்டுக்கு போச்சே, ஒரு பக்தன் சொல்கிறத கேட்குறார். அதுக்கு முன்னாடி நீ என் கூட வா அப்படின்னு விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு போகிறார். எதுக்கு அழிச்சுன்னு போகிறார், என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை கேட்காதா? அவர் எதுவும் சொல்லித்தர போகிறார், அதை நம்ம கேட்கணும். ராமலக்ஷ்மணா 2 பேரும் பின்னாடி போகிறார். அழிச்சின்னு போன அப்புறம் தான் அவர் என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிறார். சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியாது. அவர் அழிச்சுட்டு போகிறார், ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு போகிறார். அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள், அவ்வளோதான். அந்த கதையை சொல்லிகிட்டே மித்தலை வரைக்கும் அழிச்சுன்னு வந்துட்டார். அழிச்சுன்னு அதுக்கு நடுவில் நடக்கிற கதை தெரியும், அகலை சாப விமோசனம். மிதலை அழிச்சுன்னு வந்து நீ இந்த நேரம் எடுத்துன்னு வந்து என்ன சொல்ல, இந்த வில்லை எடுத்து நாணேற்று அப்படிங்கிறார். வேறு எதற்காக இல்லை, ஒரு ஆச்சாரியன் சொன்னாருங்கிறதுக்காக அதை செய்கிறார். அவர் சொன்னது செஞ்சார். சரி கல்யாணம் பண்ணிக்கோ. யாரை? ஜானகியை கல்யாணம் பண்ணிட்டார். அழிச்சுன்னு வரச்சே யாரோ ஒருத்தர் வந்து இந்த வெள்ளை ஒன்றால் உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். இவர் பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இல்லையா? அவன் சொன்னது பரசுராமன் சொல்றதையும் கேட்டு அதற்கும் தலையசைச்சு அதற்கு வழிவகை செய்து நாட்டுக்கு வர்றார். 12 வருஷம் போகிறது. 12 வருஷம் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறா, திரும்பி நீ காட்டுக்கு போன்றா.
காட்டுக்கு கிளம்பியாச்சு. காட்டுக்கு வரச்சே குகனுடன் ஐவரானோம் அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் சொல்கிறான், ஐயோ வர்றது பெரிய படையை திரட்டிட்டு வர்றார், பார்த்தா பரதன் வந்து நம்மளோட சண்டை போடுறதுக்கு வர மாதிரி இருக்கேன்னா அப்படின்னா பொறுத்திருந்து பார்ப்பா லக்ஷ்மணா அப்படிங்கிறார். ஆனால் லக்ஷ்மணனுக்கும் மறுப்பு சொல்லலை. இதற்கடுத்து இதை விட என்னாலும் சொல்லுவா, என்ன ஒன்னே ஒன்று சொல்லுவா, எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டான்னுட்டு. அடுத்தது கரதூஷன் வர, அதற்கடுத்து சூர்பனகை வர. சூர்பனகை வர்றதையும் கேட்டுக்கிறார். தம்பி அவனை போய் பாரு, என்னை பார்த்து என்ன பண்ணியும் அப்படிங்கிறார். தம்பியை போய் பார்த்து தான் ஆக வேண்டியது தம்பி லக்ஷ்மணன் பண்ணிடுறார். அதற்கடுத்து ஆஞ்சநேயர் வரார். நான் உன்னை அழிச்சின்னு போகிறேன், சுக்ரீவனோட நீ சக்கியமாயிரு, உன் ஜானகியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோங்கிறார். எஸ்ன்னு தலையாட்டுறார் ராமன். சுக்ரீவன் போயுமே 6 மாதம் ஆகிடுத்து, மழைக்காலம் முடிஞ்சுடுத்தே. சுக்ரீவா இன்னும் நீ வரலையேன்னு லக்ஷ்மணனை போய் பார்த்துடுவாங்கிறார். வந்துடுறான், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்லி அனுப்புறதுக்கும் தலையாட்டுறார். திரும்பி அங்கேருந்து கிளம்பி போகிறார். 3 நாள் ஆறுது, ஜலம் வழி விடலை. அந்த சமுத்திரராயன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான், அதுக்கும் தலையாட்டுறார். இப்படியாக எல்லாத்திலையும் முடிச்சு, இதற்கு மட்டும் இல்லை, திரும்பி வந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு குயவன் சொன்னா அப்படின்னு பொண்டாட்டியை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் திரும்பி. இதில் ஒரே ஒரு விஷயம் பாப்பா எல்லாரும் சொல்லுவா என்னன்னா, இதில் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டார், மனைவி சொல்கிறது மட்டும் கேட்கலன்னு. அப்படி இல்லை, அவள் சொல்கிறதையும் ஒரு இடத்துல கேட்டிருக்கார். எங்கே? மாரீச்சமான். இது வேண்டாம்மா, இது மான் இல்லை, இது என்னமோ தகதகான்னு மின்றது, இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பார்க்குறார். கேட்கணுமோ இல்லையோவோ? கேட்கல. சரி, மனைவிக்கு அது பிடிச்சிருக்குன்னு அதையும் செய்கிறார். இப்படி உத்தமனாக யாருடைய எண்ணமும் மனதும் நோகக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக இந்த காவியம் முழுவதுமாக, இந்த அவதாரம் முழுவதுமாக இருந்ததுனால அந்த ராமனுக்குத்தான் உத்தமன் என்ற பேர். அதை தான் இவ சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு. ஏன்னா ஓங்கி உலகளந்த போது வாமனனுக்கு உத்தமன்னு பேர் இல்லை. ஏன் அந்த வார்த்தையை அடைமொழி இங்கே சேர்த்தாள் அப்படின்னா, ஓங்கி உலகளந்த அப்படின்னா, நீங்கள் அந்த வாமனனாக இருந்தவன் திரிவிக்ரமன அவதாரம் எடுக்கச்சே நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் என்ன ஆறுது. அந்த சந்தர்ப்பத்தில் பகவான் சின்ன குழந்தையவரா பெரிய ஆளாக ஆயிடுறான், வளர்ந்துட்டே போகிறது. இதெல்லாம் நம்ம கதை பார்த்துருக்கோம். அது எங்கே வரைக்கும் போகிறது? உலகளக்க போகிறது. உலகளக்க போகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லோகமாக பகவானுடைய திருவடி பெருசாயிண்டே போகிறது, அதுதானே அர்த்தம். ஸோ பகவானுடைய திருவடி சம்பந்தம் இந்த பூமியில் இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு லோகத்தில் இருக்கிறவாளுக்கும் 7 14 லோகத்தில் இருக்கிறவாளுக்கும் இந்த சம்பந்தம் வேணுங்கிறத காட்டுறதுக்காக அவர் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தார். அதையே இங்கே பொருத்தி பாருங்களேன், என்ன அழகு. அவ்வளோ பேரும் காத்துன்னு இருக்கா ராமாவதாரம் எடுக்கிறது, ராமன் அவதாரம் எடுக்கிறது, ராமனாக விஷ்ணு அவதாரம் எடுக்கிறதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கா. ஏன் காத்துட்டு இருக்கா? அவாவா ஒன்று ராவணனுடைய சம்ஹாரம் ஆகணும், அது ஓகே. ஆனால் சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படிங்கிறார் தேசிகன். அந்த மாதிரி சபரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சபரி மட்டுமா, எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறா. நான் யாருக்குமே சொல்ல முடியல, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்காதவன்னு ஆழ்த்த இதயத்தை அகத்தியர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முனிவர்களும் எங்கெல்லாம் இருக்கிற அத்தனை பேரும் இந்த பூலோகத்துக்கு வந்து பூலோகத்தில் பகவானுடைய திருவடி சம்பந்தம் வேணும் அப்படின்னு 7 பூலோகத்தை உலகங்களையும் அடைந்து எல்லாவற்றையும் அளந்த அவன் இப்பொழுது என்னவா இருக்கான்? உத்தமனாக இருக்கான். அந்த உத்தமனுடைய பேர்பாடி அப்படிங்கிற ஆண்டாள். ஓங்கி உலக அளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு. இதில் பாருங்களேன், நாங்கள் நம் பாவைக்கு, இந்த டெஃபினேஷன் வரைச்ச கிளீனாக இருக்கு. நாங்கள் எங்களுக்கு செஞ்சுக்கிறோம், மற்றவர்களுக்கு செய்யலை. நம் பாவைக்கு சாற்று நீராடினார். என்ன சுவாமி சாற்று நீராடினால் அப்படின்னா, நீராடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது நீராடுதல் அப்படின்னா குளித்தல், அப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நாராயணனுடைய விஷயத்தை சொல்ல வரவோம் ஆண்டாள். என்ன விஷயத்தை சொல்ல வரா? வியூகம், விபவம், ஒன்று ஒன்றா அர்ச்சை, இந்த பஞ்சம்
அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதில் சொல்ல வரச்சே விபவமூர்த்தியை சொல்றதுக்காக தான் விபவமூர்த்தியாக வந்தவன் தான் மகாவிஷ்ணு ராமனாகன்னு சொல்லி உத்தமன்னு சொல்லிட்டவளை சற்று நீராடினால் இல்லை, அது சாற்றி நீராடினால். என்னது? நோன்பிற்காக நீராடுதல், நமக்கு எல்லாவற்றையும் சாற்றி கொண்டு, அதாவது அதற்கு முதல் வார்த்தையை சாற்று அப்படின்னா நம்ம கூட இந்த ஐங்காரில் நிறைய பேர் சொல்கிற சாற்றமுது அப்படின்னு இல்லையா, அந்த மிளகு ரசம் அது எங்கேருந்து வந்தது? சாற்று அப்படின்னா மிளகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நீ சாற்று அப்படின்னா சாத்துன்னு ஒரு அர்த்தம். கதவை சாற்று, கதவை சாத்து அப்படின்னா. இன்னொன்று சாற்று அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம், சாற்றுதல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். சாற்றுதல் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஓசைன்னு ஒரு அர்த்தம். இதற்கு தவிர சாற்றுதல் அப்படின்னா புகழ்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ அத்தனை அர்த்தங்களையும் நீராடத்தில் சேர்த்து பாருங்களேன். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினான். ஒன்று எல்லாத்தையும் சொல்லி நீராட வைக்கிறது, இன்னொன்று சப்தம் இல்லாமல் நீராடு, சாற்று ஈ, சத்தம் இல்லாமல், அதாவது அமைதியாக நீராடணுமா. நீராடச்சு தளபலா தளபலா அப்படிலாம் பண்ணிட்டு நீராடக்கூடாதான், சாற்று நீராடுதல். இன்னொன்று எதை சொல்லி நீராட வேண்டும்? மேலே இருக்கக்கூடிய ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர் பாடி சாற்று நீராடினான். அதை, அந்த புகழை, அவனுடைய புகழை நாம் பாடணும். அவனுடைய புகழை பாடணும்னா என்ன அர்த்தம்னா, ஒரே வார்த்தையில் பெரியவா சொல்லிடுவா, பிரபத்தி பண்ணிக்கோங்க இல்லையா. மற்ற ஞாபகம் எதுவுமே இருக்காது, மற்ற சிந்தனை எதுவுமே இருக்காது, அவனுடைய சிந்தனை மட்டுமே இருக்கும். பிரபத்தி பண்ணிட்டார். அதனால சாற்றி நீராடுதல் அப்படின்னா நம் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு போதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் நீராடுறதுடைய அர்த்தம். இப்போ மனதனுடைய அழுக்கு போகணுமே, அதற்கு என்ன பண்றது? எம்பெருமானுடைய உத்தமன் பேர் பாடி சாற்றி நீராடினால் என்னாகும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஒரு வாரம் இங்கே மழை பெஞ்சாலே தாங்க முடியல. ஒரு மாசத்துக்கு 3 தரம் பெய்யணும்னா திங்கள் மும்மாறி பெய்யுது அப்படின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. தெரியல அது எப்படிப்பட்ட நாட்டுக்கு பெய்யுமா. அதையும் ஒரு அடைமொழி சொல்லிட்டா, தீங்கின்றி நாடெல்லாம் இல்லையா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அந்த மாதிரி எங்கெல்லாம் தீங்கு இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னை. முதல்ல ஓங்கி உலகளந்தன்னு ஒரு வார்த்தை சொல்றார், திரும்பி ஓங்கு பெரும் சென்னல் ஓடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். திரும்பவும் ஓங்கின, அதாவது அதிகமாக அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தை வருது. ஓங்கி பெரும் சென்னல், செந்நெல் அதாவது சிவப்பு நெல் நாடெங்கிலும். அந்த காலத்தில் என்ன சொல்லுவா, நீர் உயர வரப்புயரும், வரப்புயர கோன் உயரம்னு ஒரு தனி பழமொழி இருக்கு. அதில் நீர் உயர்ந்தால் என்ன ஆகும்னா, சென்னல் உயர்ந்துட்டே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அது விளைய ஆரம்பிச்சதுன்னா கடைசி நிமிஷத்தில் மடிஞ்சு போயிடுவான், மடிஞ்சு அப்படியே படுத்துடுவான். அந்த மாதிரி சென்னல் ஓங்கி பருத்து வளைந்து இருக்கக்கூடியதா சென்னல் ஊடு. அந்த வளைந்து இருக்கக்கூடியது எங்கே இருக்கும்? கயலூர். எங்கெல்லாம் நெல் கயல்கள் இருக்கிறதோ, நெல் வயல்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த மீன்கள் துள்ளி விளையாடக்கூடிய இடம். அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்ததா, அதிகமாக ஹிம்சை யாருமே கொடுக்கலையா. ஒரு பக்கம் வயல்வெளியில் விளைஞ்சுட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அது ஆற்று நீரோட கனெக்ஷன் இல்லையா, அதனால் அங்கே வரக்கூடிய மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருக்கும். இப்படியாக இருக்கக்கூடியது குதித்து பாயும் அழகிய குவளை மலர்கள் உள்ள இடுமா. என்னது? பொறி வண்டு கண்படுப்ப அப்படிங்கிற. பொறி வண்டு கண்படுப்பன்னா இந்த வண்டுகள் மலர்களுடைய தேனை குடிக்கிறதுக்காக வருதான். பொறிவண்டு கண் படுப்ப, அதனை நாம் அந்த கண் படுப்ப அப்படின்னா படுத்தல்ல, கண் உறங்குதல் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆயிடுமா, பூ விரியும் போது பூக்களில் அந்த மலர்களில் வந்து வண்டுகள் உட்காரும். பொறிவண்டுன்னா பறந்து கொண்டே இருக்கக்கூடியது, எப்பயுமே நிலையில்லாதது அப்படின்னு அர்த்தம். பொறித்தல் அப்படின்னா நிலையில்லாததுன்னு அர்த்தம். சேஞ்சிங், ஆல்வேஸ் சேஞ்சிங்ன்ற மீனிங்.
அந்த மாதிரி வண்டுகள் என்ன பண்ணும், வந்துட்டே இருக்கு, அந்த பூவை இருக்கக்கூடிய அந்த தேனை உண்ட மயக்கத்திலே அப்படியே படுத்துருமா. இது ஈவினிங் ஆனால் என்ன ஆகும், இந்த பூ திரும்பி மூடிக்கும், குடித்த மயக்கத்தில் அப்படியே மயங்கிடும். அப்படிப்பட்ட கண் படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. அப்படி அருகில் சென்ற இந்த ஒன்று பூக்கள் மலர்ந்து போன போது வந்த வண்டுகள் மயங்கி குடிச்சு அப்படியே எழுந்துறது. திரும்பி அடுத்த நாள் காலத்தால் மலர்ற போது தான் வெளில வருமா. இதெல்லாம் கவித்துவமாக சொல்லக்கூடியது. எதற்காக சொல்றார் அப்படின்னா, வேறு பயன் கருதாதவர்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். எந்த விதமான சிந்தனையுமே இல்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் நன்றாக கிடைக்கும். ஒரு சிந்தனை ஒரு இடத்துல நமக்கு ஈடுபாடு அந்த பக்கமே போக ஆரம்பிச்சுடுத்துன்னா மனசு என்ன பண்ணும், கெட்டதை நினைக்க ஆரம்பிச்சுன்னா கெட்டதையே நினைக்கும், நல்லதை நினைக்க ஆரம்பிச்சுன்னா நல்லதையே நினைக்கும். இந்த மனசுக்கு அது ஒரு பெரிய அதை டீவியேட் பண்ணி அதை நிலைநிறுத்தி திருப்புதல் அப்படிங்கிறது அதில் உள்ள ஈடுபாடு அதிகமாக கொண்டு விடும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். அதாவது வேறு பயனே கருதாதவர்கள் என்ன பண்ணுவான், எப்போ பார்த்தாலும் பிரபத்தி பண்ணிட்டோ அவனுடைய நாமத்தையே சொல்லி 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 அதையே வேறு எந்த விதமான அர்த்தமும் இருக்காது, அப்படியே உள்ள அடங்கி போயிடுவா அப்படின்னு ஒரு வியாக்கியான கர்த்தா சொல்றார். அதாவது சுவாமி, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். இந்த ராஜா மந்திரியோட காட்டுக்கு வரான், வேட்டையாடுதல் அப்படின்னு வர்றபோது ஒரு இடத்துல வேட்டையாடச்சு ராஜாவும் மந்திரியும் தனியாக வந்துடுறா. தன்னுடைய நண்பர்கள்லாம் விலகி போயிடுறார். இவளுக்கு வழி தெரியல, கொஞ்சம் தாகமாக இருக்கு. அந்த தாகமாக இருக்கிற போது இந்த ராஜா கேட்குறான் மந்திரி கிட்ட, ஐயோ ரொம்ப தாகமாக இருக்கே, தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துடுவா அப்படின்னு. இவன் இப்படி அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறான். இவனுக்கு பயம், இருட்டாக ஆரம்பிச்சுடுத்துன்னா நாம் எங்கேயா போய் தனியாக மாட்டின்ட்டோம்னா, ராஜா கூட இருந்தோம்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும், நாம தனியாக போய் மாட்டின்ட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு. அதனால் அப்படி கொஞ்சம் தூரம் போகிறான், திரும்பி வந்துடுறான். அப்படி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கச்சே ஒரு மனிதன் கண்ணில் தென்படுறான். அவனை பிடிச்சி அழிச்சுன்னு வரான். அவனோ குருடன். அவனை பிடிச்சி அந்த ராஜா கிட்ட அழிச்சுன்னு வரான். அழிச்சுன்னு வந்தோடனே ராஜா கேட்குறான், இந்த இடத்துல தண்ணி எங்கேயாவது இருக்கா, நீ இங்கேயே காட்டிலேயே இருக்கியே, தண்ணி இருக்கா அப்படின்னு. தண்ணி இருக்குது. இப்படி மேற்கு பக்கம் போனால் அந்த இடத்துல ஒரு 1/2 கிலோமீட்டரில் அந்த இடத்துல ஒரு கால தூரத்தில் தண்ணி இருக்குது. அங்கே ஒரு ஓடை இருக்கோ அல்லது ஏதோ தண்ணி அந்த இடத்துல இருக்குது, நீர் தேக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மந்திரியினை போய் பார்த்தோம்னா நான் அங்கேயே இருக்கேன், இவன் கூடயே இருக்கேன்றான். அது மாதிரி போகிறான். மந்திரி பார்க்குறான், அந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்குது, நீர் எடுத்துன்னு வரான், இடைப்பாரிடுறான். ராஜா கேட்குறான், அது சரி, நீ இப்படி சொன்ன, உனக்கோ கண்ணு தெரியாது, இந்த இடத்துல தண்ணி இங்கே இருக்குன்னு எப்படி கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அவன் சொன்னான், எனக்கு கண்ணு தான் தெரியலையே ஒழிய மற்ற புறங்கள்லாம் வேலை செய்கிறது, எனக்கு நாசி எந்த பக்கம் இந்த மேற்குலேருந்து வர காற்று கொஞ்சம் ஈர பதத்தோட காற்று வருது, அதனால் அந்த பதத்தோட வரதுனால அந்த இடத்துல தண்ணீர் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறான். ஆஹா மந்திரி, இவனுக்கு ரெகுலராக ஏதாவது நம்ம அரசவைக்கு வந்தால் ஒரு பட்டை சாதம் அவனுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறான். சரி அப்படின்னு கொஞ்சம் தூரம் போச்சு. பக்கத்தில் பசிக்கிறது, அதாவது இலை தழையை எடுத்து பறிக்கலாமான்னு பறிக்கச்சு. இவன் சொல்கிறான், நீங்கள் அந்த இடத்துல அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற இலையை பறிக்காதீங்க, அது காட்டு இலை, இடது பக்கம் இருக்கிற படிச்சுக்கோங்க. அது இப்படி உனக்கு அவ்வளோ இதுவாக தெரியுது, நீங்கள் அந்த சருகு கீழே விழுதில்ல, அந்த கீழே விழுந்த சருகில் நீங்கள் காலை வைக்கச்சவே அது காட்டிலை சருகுகளுடைய சத்தமே எனக்கு கேட்குறது, அதனால் அதை சாப்பிடாதீங்க, இடது பக்கம் சாப்பிடுங்கலாம். மந்திரி, இந்த கண்ணு தெரியாத வயோதிகருக்கு எப்போ நம்மளுடைய அரசவைக்கு வந்தாலும் கட்டாயம் 2 வேளை உணவு உண்டுன்னு சொல்லிடு. 2 வேளை பட்டை, அந்த காலத்தை பட்டைன்னு கொடுப்பேன், அந்த டபரால அடைச்சி கொடுக்கறது, பட்டை சோறு அப்படின்வா, அது உண்டுன்னு சொல்லிடுங்க. இவன் முடிச்சிடறான், நேராக அரண்மனைக்கு போயிடுறா. இவனுக்கு நன்றி சொல்லிட்டு அரண்மனைக்கு போகிறான். இவனுக்கு ராஜாக்கானா இவன் சொன்ன விஷயங்கள் மனசில் வந்துட்டே இருக்கு. அவனோ கண்ணில்லாதவன், ஆனால் நமக்கே கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு, உதவக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்கே, எவ்வளவு கற்றவன், எவ்வளவு அறிந்தவன் அப்படின்னு இதையே நினச்சிட்டு இருக்கான். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வைர வியாபாரி வரான். வைர வியாபாரி வரைச்ச வைரக்கல்களை கொடுக்குறான். இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, எது உண்மையான வைரக்கல்,
எது கண்ணாடி அப்படிங்கிறது தெரியல. ஒரு 2-3 பேர் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை கூப்பிட்டு கேட்குறான். அவன் ஒருத்தர் 4 பேரை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவான்னா, ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, 4 பேர் 4 விதமாக சொல்ல ஆரம்பிச்சுடுவான். சில பேர் இந்த கல் கரெக்டுங்கிறா, சில பேர் இந்த கல் இது கல் இல்லை வைரம்ன்றா, இது வைரம் இல்லை கல்லுங்கிறா. அப்போ தான் ராஜாவுக்கு தோன்றது, நீ அந்த குருடனை அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு போகிறான், நம்ம பட்டையை வாங்கிட்டு வெளில போகிறான் அப்படின்னு. கூட்டுன்னு வா அப்படின்றான். கூட்டுன்னு வந்த உடனே ராஜா கேட்குறான், இந்த கல்லை எது வைரக்கல் எது கண்ணாடி கல்னு சொல்லு அப்படின்ட்டு. அதை வெளியில் எடுத்துட்டு வாங்க, வெயிலில் எடுத்துட்டு வாங்க. வெயிலில் கண்ணாடி வச்சோடனே கையில் எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் வைரக்கற்கள் இதெல்லாம் கண்ணாடி கற்கள் அப்படிங்கிறான். எப்படி சொன்னேன் அப்படின்னா, கண்ணாடி கல்லாக இருந்தால் வெயிலில் சூடு வந்துடும், வைரக்கல்லாக இருந்தால் சுடாது, சில்லுன்னே இருக்கும் அப்படிங்கிறான். ஆஹா, இவனுக்கு 3 வேளையும் பட்ட சோறு கொடுத்துரு அப்படிங்கிறான் ராஜா. எப்படி இருக்கு பாருங்க அறிவு. சரி, கொஞ்ச நாள் ஆறுது. இவனுக்கு ஒரு பெண் பெருசாரா, அந்த இவங்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்குறா என்ன பண்ணலான்னு. அந்த சமயத்தில் பக்கத்தில் ராஜா கொஞ்சம் இவனோட தகராறு பண்ணிகிட்டே இருக்கான். இவனை கூப்பிட்டு கேட்குறான், 3 வேளையும் வந்து சாப்பிட்டு போகிறானே, இந்த குருடனை கூட்டுன்னு வா அப்படின்னு. குருடனை கூட்டின்னு வந்த உடனே, நீ என்ன கேட்குறியோ நான் தரேன், எனக்கு ஒரு ஐடியா சொல்லு அப்படிங்கிறான். என்ன ஐடியா? இல்லை, என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? உனக்கு பக்கத்து நாட்டுக்கு பக்கத்து நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை நம்ம பொண்ணை விரும்புறதா இந்த மக்கள் பேசிக்கிறாங்க. அதனால ராஜா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ராஜாவுக்கு அந்த பெண்ணை கட்டி கொடுங்கள். மனம் புரிந்தீர்களானால் நடுவில் இருக்கான் இல்லையா இன்னொரு ராஜா, அவன் 2 பக்கமும் கிடுக்கி புரி மாதிரி மாட்டின்றுவான், உங்க கூட சண்டைக்கு வரமாட்டான் அப்படின்னு. உனக்கு வாழ்நாள் போற ராஜா சபையில் இது மட்டும் இல்லை, பந்தி போட்டு சாப்பாடு, நீ எப்போ வேணாலும் வரலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறான். அவன் கேட்குறான், சரி இவனை தனியாக கூட்டின்னு போய் கேட்குறான், இந்த நான் இவ்வளோ தூரம் உனக்கு கொடுக்குறேனே, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. ராஜாவுக்கு ஆசை இருக்குமா இல்லையா அப்படின்னு. நீங்கள் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன் அப்படி கேட்குறேன், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா உங்கள் எண்ணம் அனைத்தும் பிச்சையிடுவதில் தான் இருக்கு. பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அந்த நாலெட்ஜ் இல்லை உங்களுக்கு. இவ்வளோ தூரம் உங்கள்ட்ட உயிரை காப்பாற்றிருக்கேன், உங்கள் பொண்ணுக்கு காப்பாற்றிருக்கேன், இவ்வளோ பண்ணியுமே நாட்டில் ஏதாவது எழுதி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை. அந்த உள்ளுக்குள்ளே பிச்சைக்காரனுடைய எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றான். அதற்கப்புறம் ராணிகிட்ட போய் விசாரிக்கிறான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு ஆகிடுறது. பொண்ணு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ்னா எப்படி இருப்பான் பார்த்துங்க. அந்த ராணி சொல்கிறான், ஆமாம் நம்ம மந்திரி இந்த மந்திரி இப்போ இருக்காரு, இவருடைய அப்பா நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்தார். தெரியல நீ எங்கேருந்து வந்தவன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு ரதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்றதுனால நீ நன்றாக இருந்தால் எங்களுக்கு ஏற்றவனாக இருந்தால் ராஜபீடத்தில் உட்கார வச்சுட்டோம், நீ இன்னி வரைக்கும் அரசாட்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்றான். அப்போ தான் இவன் சொல்கிறான், அந்த ஞாபகம் எது இருந்தாலும் நமக்கு அந்த எண்ணம் அப்படியே வந்துட்டே இருக்கும். பொறிவண்டு கண்படுப்ப பூங்கு வளைப்போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும். வேறு பயன் கருதாத, வேறு எண்ணமே சிந்தனையே இல்லாத திங்க் பண்றவா அத்தனை பேருக்கும் எப்படி இருக்கும்னா, பகவானுடைய சிந்தனை ஒன்று மட்டும்தான் இருக்கும், வேறு சிந்தனை இருக்காது. அது எப்படி வரும், நம்ம மனசுக்குள்ள ஊறணும். எப்படி இந்த வண்டு வந்து அமருவது போல, இந்த வண்டு வந்து அமர்ந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனையை சாப்பிட்டு அதுக்கு தெரியுமா தான் மயங்கி விழுந்துடுறோம் அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி நாடெல்லாம் இருக்கக்கூடிய மும்மாறி பெய்யக்கூடிய இடத்திலே வயல்கள் இப்படி விளையணும் அப்படின்னா அதற்கு மாதம் 3 தரம் அந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது வந்தாதான் அந்த மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் சொல்ற. எம்பெருமானை பற்றிய அழகா ஒரு வார்த்தை சொல்றா பாருங்கோ, வேறு பயன் கருதாத தாங்கள் திருமந்திரத்தை கூறுவதால் தேகம் முழுவதும் உடல் பற்றி குற்றங்கள் நீங்கி எம்பெருமானை தவிர வேறு பரம்பொருள் இல்லை, அவனையே சரணாக அடையத்தக்கவன், அவனை தவிர வேறு இன்பங்களும் இல்லை என்று 3 தன்மையை உண்டாகி ஞானவான்களை சேர்த்து அந்த ஞானிகளின் திருவுள்ளமாகிய மரலில் ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு இருந்து வந்து சேர தன்னை வணங்கும் அடியார்களுக்கு முழுவதுமாக ஞானத்தை கொடுத்து பகவத் அனுபவத்தை பாகவத குணத்தை கொடுத்த அவனுக்கு இதெல்லாம் என்னது ஆச்சாரிய தொடர்பு உண்டாகும் என்பதாம். அது எங்க வந்து கேட்கறது, அது எப்படிப்பட்டவன் அவன்? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்.
இந்த மாடு இருக்கே, பசுமாட்டிலேருந்து ஒருத்தர் போனால் 4 லிட்டர் பால் கறக்கலாம், இன்னொருத்தர் போனால் 1/2 லிட்டர் பால் தான் கறக்க முடியும். உனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு பசுமாடு ரெடி கொடுக்கறதுக்கு. அது 8 லிட்டரும் பால் கொடுக்கும், 1/2 லிட்டரும் பால் கொடுக்கும். உனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நாம் எவ்வளோ, அதாவது பகவான் தயாபரன், அவன் ரெடியாக இருக்கான், எப்பயும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். அதாவது உத்தமன்ற வார்த்தையை சொன்னார். உத்தமனுக்கு ஒரு அடைமொழி சொன்னார், பிறருக்காக தன்னை அழித்து கொண்டு உதவுவன், வாமனனாக சென்று பிச்சை ஏற்றும் தேவர் துயர் தீர்த்தவன், பிறர் வாழ்ந்தாலும் வாழட்டும் என்று கருதாமல் எண்ணம் இருப்பவன் அவன் மத்தியமன். பிறர் வாழ்ந்தாலும் வாழட்டும் இருக்கவன் மத்தியமன். அதமன்னா பிறரை அழித்து வாழக்கூடியவன் அதமன். இப்படி அனைவருடைய பேரையும் எடுத்து சொல்லி உத்தமனாக இருக்கக்கூடியவனை நாம் போற்றி வணங்கி நாம தான் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும். அவன் ரெடியாக இருக்கான் கொடுக்கறதுக்கு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எல்லாம் ரெடியாக இருக்கு. அந்த பசுக்கள் கிட்டேருந்து கறந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எவ்வளவு நாம் நோன்பு இருக்கிறோம், நமக்கு தேவை 48 நாள் நோன்பாக இருக்கலாம், 40 நாள் நோன்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாரமாக இருக்கலாம். சில சமயத்தில் 2 வருடங்கள் கூட நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் செய்த பாவம், நாம் செய்த கர்மா, அந்த வினை தொலைவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்தாக வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டாள் என்ன சொல்கிறா, நோன்பு ஒரே ஒரு தினம் நம் பாவைக்கு நோன்பு இருந்தால் ஒன்றே ஒன்று நோன்பு, 1 மாத நோன்பு. இந்த மார்கழி மாதம் மட்டுமே நாம் நோன்பே இருந்தோமே ஆனால் அவன் கொடுப்பதை நம்மால் கிரகித்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு கிரகித்து கொள்ள முடியும்? அது நீங்காத செல்வம். அவன் கொடுப்பது நீங்காத செல்வம். அப்படிப்பட்ட செல்வம் குடம் நிறைக்கும் வள்ளல், வள்ளல் பெரும் பசுக்கள். இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் கிருஷ்ணாவதாரத்தை சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் தான் பசுக்கள் மாடு மேய்ப்பனாக கிருஷ்ணன் வரான். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கூட இருக்கிற கோபர்கள் கோபியர்கள் என்ன தேவைன்னு கேட்குறாளோ அந்த தேவையை கொடுக்குறான். உத்தவர் வரைச்சே என்ன கேட்குறாரோ அதை கொடுக்குறான். கர்கர் தனக்கு பேர் வச்சவர், அவரை வச்சு கர்கமுனி வரைச்சே என்ன கேட்குறாரோ அதை கொடுக்குறான். யாருக்கு என்ன தேவையோ, இதே நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறான். வசுதேவர் தேவைக்கு என்ன கேட்டா, ஐயோ நீ 4 கரத்தோட பிறந்துட்டியப்பா, ஒரு குழந்தையா போற அப்படின்னு கேட்குறா இல்லையா. மாமனான கம்சன் என்ன கேட்குறா, இந்த உலகத்துல எனக்கு விடுதலை வேணும்னு கேட்குறான். அதுதானே அர்த்தம். அதை ஒவ்வொருத்தரும் யார் என்ன கேட்கிறாளோ அவ கேட்கிறவாளுக்கு ஏற்றபடி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடியதாக இன் இட்ஸ் என்டையரிட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி கம்ப்ளீட்னஸ், குறையில்லாதது. அந்த குறை குடம் கூத்தாடும் அப்படின்னா நிறைந்திருந்ததுன்னா அந்த குடம் தழும்பாது. அதாவது இதற்கு என்ன வியாக்கியானகர்த்தா சொல்கிறா அப்படின்னா, இப்போ நாம் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னுச்சா அந்த விஷயத்தை முழுமையாக கற்றுக்கணும். இப்போது தர்க்கம், வியாக்கரணம் இதெல்லாம் பாடசாலையில் படித்தவாளுக்கு தெரியும். 12 வருஷம் 15 வருஷம்னா அது முழுமையாக படித்தால்தான் அவளுக்கு ஏறும். இல்லைன்னா இடையில் இருக்கக்கூடியது அப்படின்னா அது முழுமையாக இருக்காது. இப்போ நாம் கூட பார்த்தோம், கம்பராமாயணம் 10,500 பாசுரங்களில் முழுமையாக பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணையும் முழுமையாக அனுபவித்தோம். 100 தசகங்களையும் அனுபவித்தோம். 108 திவ்யதேசங்கள். இது முடித்த உடனே அடுத்தது அந்த திவ்யதேசங்களில் மிச்சம் இருக்கக்கூடியதாக திவ்யதேசங்களை நம்ம பார்க்க போகிறோம். 108 முடிச்சாச்சு. அடுத்தது அபிமான ஸ்தலங்கள். we are going to have it. அப்படியாக குடம் நிறைக்கும் வள்ளல், நீ எவ்வளவு கேட்குறியோ அந்த அளவுக்கு அவன் உனக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். நீ என்ன பண்ணணும்? பிரபத்தி பண்ணணும். நீ என்ன பண்ணணும்? ஸ்லோகங்கள் சொல்லணும். நீ என்ன பண்ணணும்? அவனுடைய நாமாவை சொல்லிட்டு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அவனை தவிர வேற ஒன்றையும் சிந்திக்காத எண்ணம் வேண்டும். ஏன்னா நமக்கு நன்ன தெரியும், இந்த உலகத்தில் நாம பிறக்கலை, அப்பா அம்மா மூலியமாக பிறந்தோம்னாலும் அவர்கள் ஜஸ்ட் பிறப்பதற்கு தான் காரணமாக இருந்தால் நாம் எப்படி குழந்தைகளுக்கு காரணமாக இருக்குமோ அந்த மாதிரி நாம் சுமந்து வந்த கர்மா, நாம் வாங்கி வந்த வரம் எந்த அளவிற்கு அவன் மட்டுமே நாம் நினச்சி மூக்கும் இந்த மூஞ்சோ கையோ காலோ எதுவுமே வரல. சில பேர் நம்ம கர்மான்னு சொன்னாலுமே அவன் என்ன நினைக்கிறானோ, நம்மை பிறப்பித்தவன் என்ன நினைக்கிறானோ அல்டிமேட்டாக அவனை சென்று அடைய வேண்டும். அவனை சென்று அடைவதற்கு அவன் எப்படிப்பட்டவன்? வள்ளல். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கக்கூடியவன்.
அப்படிப்பட்டவனை நாம் சென்று அடைந்து அவனுடைய புகழை பாட வேண்டும். நீங்காத செல்வம் நிறைந்து, அதில் கொஞ்சம் கூட டீவியேஷனே இருக்கக்கூடாது. இப்போ முதல்ல பாசுரத்தினுடைய ஆரம்பத்தில் பாருங்க, ஓங்கி உலகளந்த உத்தமன் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும். நாம் இதெல்லாம் செஞ்சின்னு வந்தோம்னா மாதம் மும்மாறி பெய்யும். இப்படி ஒன்று ஒன்றும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நாம் இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா வயல்வெளிகளில் கம்ப்ளீட்டாக நெற்கதிர்கள் இருக்கும். உடனே ஒரு வார்த்தை கேட்குறா, ஏன் சுவாமி 3 மாதம் மழை பெஞ்சு, மாதத்துக்கு 3 தடவை மழை பெஞ்சுதுன்னா அந்த நெல் கதிர் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் வரணுமே, அது மழையினால் அழிஞ்சிடாதா அப்படின்னு. அதில் தான் சொல்கிறார், எந்த இடத்திற்கு தேவையோ அந்த இடத்திற்கு மழை பெய்யுமா. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு காயிறப்பட, எந்த தண்ணீர் எப்படி வரும், எந்த இடத்துல ஊடே வரக்கூடியதாக, எங்கே எது தேவையோ அந்த இடத்திற்கு அவன் கொடுப்பதாக காத்திருக்க கொண்டிருக்க வேண்டியது. அது மட்டுமல்ல, அவன் பகவான் திருவுள்ளம் நாராயணன் பிராட்டியோடு வந்து சேரணும். எப்படி சேரணும் அப்படின்னா, மலர் உள்ளே இருக்கக்கூடிய வண்டு தானாக மாறி மயங்கி அவனாகவே ஆகிறது. அந்த வண்டு அந்த தேனை உண்ணுவதற்காக சென்ற வண்டு மயங்கி அங்கேயே விழுந்துடுறது. அந்த மாதிரி நாம் நாராயணன் என்ற அவனை உத்தமனை பின்பற்றி பேர் பாடி சாற்று நீராடினால் அவன் எப்படிப்பட்டவன், குடம் நிறைக்கும் வள்ளல், வாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல். அவனுடைய புகழை பாடினால் எப்பொழுதும் பிரபத்தி பண்ணிட்டோம்னா அவனை சென்று அடையும் போது அதை விட்டு நீங்காத செல்வம், வேற வழியே இல்லாமல் வெளியில வரக்கூடியதாக இருக்காது. நீங்காத செல்வம், ஒரே செல்வம் எது, மோட்சம்தான். அந்த செல்வத்தை நிறைவாக பெற்று அப்படின்றார். நிறைந்து அப்படிங்கிற நிறைவாக பெறுவதற்கு நாம் அவனை பிரபத்தி செய்ய வேண்டும். அதற்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பது எது, ஆச்சாரிய தொடர்பு. அந்த ஆச்சாரிய தொடர்பை பற்றி அடுத்த பாசுரத்திலேயே ரொம்ப அழகா சொல்றா. அதாவது வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படின்னு. அடுத்த பாசுரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு திருச்செந்தவர்த்தம் டீட்டெயிலிங் இருக்கு. அடுத்த வாரம் திரும்பி 4வது பாசுரம் பார்க்கலாம். கவிதா சிம்ம கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.